கயல். கயல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன காரணமா இருந்த அந்த கௌதம் தான் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து மாட்ட போறாரு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, கயல் வீட்டுக்கு வந்திருக்க அந்த தமிழ் சங்கத்தில இருந்தவங்கலாம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோனையும் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃபோன் ரிங் ஆகுது. ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து பேசுகிறாங்க. "இந்த யாருங்க?" அப்படின்னு வந்து கேட்கும்போது, "ஆமா கயல் எங்கே போயிட்டாங்க? கயலோட ஃபோன் தானே?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா இது கயலோட ஃபோன் தான். நாங்கள் இந்த மாதிரி இந்த ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம். சொல்லுங்க." அப்படின்னு பேசுகிறாங்க. "எதுக்காக அங்கேருந்து பேசுகிறீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, கையில் ஒரு பிராத்தல் கேஸில் வந்து அரெஸ்ட் பண்ணி வந்து வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் வந்திருக்கவங்க எல்லாருமே ஒரு ஷாக் ஆகுது. என்னது இந்த கேஸ்லையா? ஏங்க அவங்க எந்த மாதிரி பொண்ணுங்க, எதுக்காக நீங்கள் அங்கே அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வீட்டில் இருக்கவங்க தெரிய வருது. இந்த மாதிரி தான் வந்து கையில் வந்து இந்த மாதிரி ஒரு கேஸில் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஏன்னா சிறந்த ஒரு பெண்மணிக்கான விருதையும் ரொம்ப தைரியமான ஒரு பொண்ணு அப்படின்றதுக்கான ஒரு விருதையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கையில் தான் வந்து வாங்கியிருக்காங்க. இப்படி இருக்க நிலைமையில் வந்து ஒரு பொண்ணை வந்து இப்படி அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இது வந்து வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்களா அப்படின்ற வந்து ஒரு கொஸ்டின் வந்து முன்னாடி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களால இன்னும் பதிலே சொல்ல முடியலை. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமா வந்து பார்த்திங்கன்னா தெரிய வருது வீட்டில் இருக்கவும் சரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா வீட்டில் இருக்க அவங்க அந்த வேலையை வந்து எடுக்க வந்து ஒரு விஷயமும் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்தில் பார்த்திங்கனாக்கா இங்கே சிவசங்கரி தான் வந்து மெயின் அக்யூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கௌதம் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இவர் தான் அந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த போலீஸ்க்கு வந்து தெரியாது. ஏன்னா இந்த பிராத்தலில் வந்து பொண்ணுங்களை மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்த யாரையும் ஆம்பளைங்களை யாருமே அரெஸ்ட் பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த விஷயத்தில் வந்து நம்ம கையலுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்களுக்கு கரெக்டான ஒரு ஐடியா இருக்குது. பட் அவங்களுக்கு ஃபோன் கிடைச்சா தானே இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல நான் சிக்கியிருக்கேன் அப்படின்றத வந்து அவங்க வந்து வீட்டுக்கு வந்து சொல்ல முடியும். அந்த ஒரு ஆப்ஷனையும் இந்த போலீஸ் வந்து தரமாட்டுறாங்கன்றாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து கையில் என்ன பண்ணுறது அப்படின்றத இவங்க யோசிக்கணும். ஏன்னா இவங்க ஃபோன் பண்ணி அவங்கள இன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கையிலோட நிலைமை இதுதான் அப்படின்றத வந்து இவங்களும் வந்து தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இவங்களை அரெஸ்ட் பண்ணவங்க யாரோ அவங்கள முதல்ல தூக்குங்க, அதுக்கப்புறம் மற்ற விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. கரெக்டான ஒரு லாயர் வந்தாங்கன்னு வைங்களேன், இவங்கெல்லாம் என்னங்க இவங்க இவங்களாம் தூக்கி சாப்பிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய விஷயத்தில் வந்து இவங்க வந்து இன்வால்வ் ஆகிட்டு இருக்காங்க. இது வந்து சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதுதான் அங்கே வந்து தப்பு. இப்போ இவங்க பண்ணது பெரிய தப்பு அப்படின்றத இவங்க எப்போ உணர்ந்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து கையில் தன்னுடைய பையன் சிவசங்கரி வந்து தன்னுடைய பையன் கூட வந்து கையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணி வச்சுருக்காங்க. அது முற்றிலுமே ஒரு பெரிய தப்பு அப்படின்ட்டு எப்போ அவங்க தெரிஞ்சு போகிறாங்க அப்படின்றது தான் இங்கே கடைசி வரைக்குமான ஒரு கேள்விக்குறியாகவே வந்து போயிட்டுருக்க போகுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தோட வீடியோ அப்டேட்டில் உங்களை எல்லாமே பார்க்கலாம். பாய்.